குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. தனுசு ராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு 4 கிரக பயிற்சிகள் இருக்க போகுது. அது பாருங்க, தனுசு ராசிக்கு 4 கிரக பயிற்சிகள் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 இருக்க போகுது. பாருங்க, 29/3/2025 சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் போக போறாரு. அப்போ பாருங்க, உங்களுக்கு 18/5/2025 உங்களுக்கு ராகுவோன் 4ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. கேதுகோன் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் பாருங்க, உங்களுக்கு 15/5/2025 உங்க ராசியாதிபதியே அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ இந்த 4 கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிறைய மாற்றத்தை கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்கு அப்படியே பர்ஃபெக்டா இருக்க போகுது. பாருங்க, 2, 3க்கு உண்டான அதிபதி 4ஆம் இடத்துல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ராசியாதிபதியே 6ல இருந்து 7, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ 100% நீங்க வாழ்க்கையில எதை நினைக்கிறீங்களோ அந்த காலகட்டம் நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்தில் அடையக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க, கடந்த காலகட்டங்கள்ல 100% வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணியிருப்பீங்க. நமக்கு எப்பத்தான் நல்லபடியாக வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய முயற்சி பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த ராகு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து ஒரு தடை தாமதத்தை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 100% அந்த கேது பகவான் அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது தான் நீங்கள் நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. அது பாருங்க, உங்களுக்கு என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் கூட அந்த முயற்சியில் தடை தாமதம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு சனி பகவான் நாங்கள் அந்த 3ஆம் இடத்துல நிற்கும் போது ஒரு முயற்சியில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்திருக்கும். அந்த முயற்சி ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் அப்படி அங்கே அந்த சைடு 4ஆம் இடத்துக்கு போய் நிற்கிறாரு. அப்போ ராகு பகவான் உள்ள வராரு. நீங்கள் ராகு பகவான் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக முயற்சி பண்ணாலே அந்த வெளிநாட்டு வாழ்க்கை நல்லபடியாக சப்போர்ட் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்கு நேர்க்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கிய ஸ்தானத்தில் அந்த கேது பகவான் வந்து நிற்கும் போது தான் உங்களுக்கு என்ன பாக்கியம் வேணுனது எல்லாமே நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், என்னதான் நம்ம இருந்தாலும் கூட இந்த பாக்கிய ஸ்தானத்தில் அந்த கேது பகவான் வந்து நிற்கும் போது 100% நினைச்ச மாதிரி லைஃப் இருக்கும். இருந்தாலும் கூட அங்கே ஒரு மைனஸும் இருக்கு. அது என்னன்னா, அப்பா அப்படிங்கிறத ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம். அவங்களோட மனநிலை உடல்நிலை கம்பல்சரி கவனமாக பார்த்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, 9ல் வந்து ஒருத்தர் கேது பகவான் வந்து நிற்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவோட உடல்நிலை கவனத்துக்குள்ள அவங்களுக்காக தேவையில்லாத செலவு, தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறத சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது 100% உங்களுக்கு கடன் வரக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு சனி குரு பகவானே உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இருந்து 7ஆம் இடத்துக்கு பயணிக்கும் போது தான் அந்த கடனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பார். அப்போது இது வரைக்கும் வருமானம் வந்தது அப்படின்னாலும் கூட அந்த வருமானம் தேவையில்லாத செலவு மட்டும்தான் ஆயிருக்கும். அப்போ ராசியாதிபதி 7ஆம் இடத்துல போய் நிற்கும் போது தான் அந்த வருமானத்துக்கு நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய காலகட்டம், அது விரைய செலவு ஆகாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், இந்த முயற்சி ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருந்தாலே முயற்சி அப்படிங்கிறது அதிகமாக எஃபெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், அந்த குரு பகவான் அந்த 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல போய் நிற்கும் போது உங்களுக்கு கம்பல்சரி திருமண வாழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக நிகழப்போகுது. பாருங்கள், நமக்கு திருமண வாழ்வு அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணையாகவே இருக்குது. எப்போத்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருந்தாலும் கூட 5 வருஷம் 3 வருஷமாக 15 வருஷமாக நீங்கள் திருமணம் பார்த்தாலும் கூட வரன் அமையிலேயே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லபடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், ராசியாதிபதியே உங்களுக்கு 7ஆம் இடத்துல, அப்புறம் 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து நிற்கும் போது 2025ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ள 100% இந்த தனுசு ராசினியர்களுக்கு கம்பல்சரி கல்யாணங்கள் நடந்தே தீரும். அப்படிதான் சொல்லணும். பாருங்க, உங்களுக்கு 9ல் கேது பகவான் நிற்கிறாருங்க, நினைச்ச மாதிரி வாழ் லைஃப். 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் வந்து நிற்கிறாரு. அப்போ உங்களுக்கு ராசியாதிபதி 7ஆம் இடத்துலனா நினைச்ச மாதிரி பொண்ணு, நினைச்ச மாதிரி பையன் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்தே தீரும். அப்போ அந்த 25 முடிவுக்குள்ள திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, இதில் ஒன்று, அந்த சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் நிற்கும் போது உங்களுக்கு சுகஸ்தானம் வண்டி வீடு வாகனத்தில் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருந்திருக்காது. பாருங்க, வீட்டுக்காக அதிகமாக செலவு பண்ணிகிட்டே இருக்கிறான், ஆல்ட்ரேஷன் வந்துட்டே இருக்கிறான், அதில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய காலகட்டமாக கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க. எவ்வளவு செலவு பண்ணாலும் ஒரு திருப்தி இல்லை, ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் திருப்தி இல்லை, என்ன பண்ணாலும் திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் 100% நீங்கள் 100 கம்பல்சரி நீங்கள் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் கூட இந்த காலகட்டத்தில் உகந்த காலகட்டமாக இருக்குது. பாருங்க, அந்த குரு பகவான் அப்படிங்கிறது 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ முயற்சின்னு ஒன்று பண்ணிங்களா நிச்சயம் மேலும் மேலும் வளரக்கூடிய
வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், நமக்கு திருமணம் ஆச்சு 3 வருஷமா 5 வருஷமாக ஒட்டுக்க இருந்தோம்ங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி பெருசாச்சுன்னே தெரில, அது என்ன பண்ணுறதே தெரில. 2 வருஷமா 3 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறோம். அப்போ எப்போ தான் நம்ம சேர்ந்து வாழலான் இருக்கு, இல்லை டைவர்ஸுக்கே அப்ளை பண்ணிட்டாங்க, நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்கன்னா, ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு குடிச்சதுன்னா, இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் பேசிங்கன்னா அவங்களே சேர்ந்து வாழ்றதுக்கான தன்மை இருக்க போகுது. அதனால இதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இல்லைங்க, நமக்கு லவ் மேரேஜ் தான் பண்ணலான்னு ஆசை, நமக்கு வந்து அந்த வீட்டில் எப்போ சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டம் அந்த குரு பகவான் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துக்கு போகும்போது சொன்னீங்கன்னா அந்த காதல் கல்யாணம் அப்படிங்கிற நிச்சயமாக கைகூடும். பாருங்கள், இந்த காதலருக்குள்ள தேவையில்லாத ஒரு நபர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், அவங்க வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, அந்த ஒரு உறவு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையும் லவ்வர்ஸ்குள்ளே வருது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே தோணும். அப்போ அந்த தேவையில்லாத நண்பர்கள்லாம் நீங்கள் உள்ளே விடாமல் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை எதுவும் சந்திக்க தேவையில்லை. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல அப்பாவோட உடல்நிலைன்னு சொல்லலாம். அந்த உடல்நிலையை கொஞ்சம் சற்று கவனமா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவு எதுவும் வரக்கூடிய காலகட்டமா இல்லை. பாருங்க, வீடு கட்டணும்னு எனக்கு ஆசைங்க, எப்போ கட்டுறதுனே தெரியல, அப்படி எப்போதான் கட்டலாம் அப்படி இருந்தாலும் கூட கையில காசு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் அப்படிங்கிற 2ஆம் இடத்து அதிபதியே அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல நிற்கும் பொழுது 100% வீடு கட்டுறதுக்கான அமைப்பு தேடி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க, அந்த சனி பகவான் போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ அந்த சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்ல அழகான வீடு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அது நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. அது மேலும் 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 100% வேலை தடைபட்டு நடக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 9ல் கேது போனதாலும் ஒரு தடை தாமதம் தான் வரும். நீங்கள் கடன் வாங்கி செய்யறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். அப்போ குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போகும்போது வீடு கட்டுறதுக்கான அமைப்பு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இடம் இருந்துன்னா புதுசாக 5 வருஷம் 3 வருஷம் வாடகை வீட்டிலே இருந்து ஒரு இடம் வாங்கணும்னு அமைப்பு இருந்தால் இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் இந்த சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் இடம் வாங்கினீங்கன்னா நல்ல விலைக்கோ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு எது இல்லை, இடம் வாங்கிட்டா எப்போ விற்கிறது அப்படின்னா அந்த சனி பகவான் அந்த 4ஆம் இடத்துல போனதுக்கப்புறம் வச்சிங்கன்னா வாழ்க்கையில நீங்கள் அந்த நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது அந்த 3ஆம் இடத்துல வந்தால் தான் உங்களுக்கு அந்த இட சம்பந்தமான பிரச்சனை ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லாட்டி தெளிவு இல்லாமையே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. பாருங்க, இந்த வருஷம் 2025 உங்களுக்கு தனுசு ராசிக்கு அபிரமிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் நடக்க போகுது. இதுல அம்மாவோட உடல்நிலையும் அப்பா உடல்நிலையும் மட்டும் கவனமா பார்த்துட்டீங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இதுல பாருங்க, உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி 7 நிற்கிறத பார்த்தீங்களா? அப்போ நண்பர்கள் மூலிமா நீ எதையும் செஞ்சாலும் உபய ராசியாக இருக்குது. அப்போ ஏமாற்றத்தையும் சந்திப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்தித்தாலும் கூட வரக்கூடிய காலகட்டங்களில் நண்பர்கள் மூலிமா பணம் வரவு செலவு உள்ள என்ட்ரி ஆச்சுன்னா அது கம்பல்சரி ஒரு சங்கடத்தில் தான் போய் முடியும். அதனால் 100% அந்த பணம் வரவு செலவு தவிர்த்துட்டிங்கன்னா மிக மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 இந்த தனுசு ராசிக்கு இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தி நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் மற்றும் நன்றி, வணக்கம்.